Hello friends, welcome to my channel. Okay, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் verb என்னன்னா turn down அப்படின்னா to reject or refuse அப்படின்னு அர்த்தம். to reject or refuse அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மறுக்கிறது அல்லது நிராகரிக்கிறது அப்படின்னு தமிழ் மீனிங். ஓகேவா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She turned down the job offer because of the low salary. she turned down அப்படின்னா அவள் வந்து நிராகரித்தா. அதான் ஜாப் ஆஃபர், அந்த வேலை ஆஃபரை அவள் நிராகரித்தா பிகாஸ் ஆஃப் த லோ சேலரி காரணமாக அந்த வேலைக்கு ஆஃபரை அவள் நிராகரித்தா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ இன்வைட்டட் ஹிம் டு த பார்ட்டி பட் ஹி டர்ன்டு மீ டவுன் அப்படின்னா ஐ இன்வைட்டட் ஹிம், நான் அவனை வந்து அழைத்தேன். டு த பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு நான் அவனை அழைத்தேன். பட் ஹி, ஆனால் அவன் டர்ன்டு மீ டவுன், அவன் என்ன நிராகரிச்சிட்டான், அதாவது வர்றதுக்கு மறுத்துட்டான், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹி டர்ன்டு டவுன் த வால்யூம் ஆன் த டிவி. ஹி டர்ன்டு டவுன் த வால்யூம் ஆன் த டிவி அப்படின்னா ஹி டர்ன்டு டவுன் அப்படின்னா அவன் வந்து அதை குறைத்தான். த வால்யூம் ஆஃப் த டிவியோட வால்யூமை அவன் வந்து குறைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேசல் பார்க்கலாம். கிவ் அப் அப்படின்னா டு ஸ்டாப் ட்ரையிங் ஆர் டூ குவையட் அப்படின்னு அர்த்தம். டு ஸ்டாப் ட்ரையிங் ஆர் டூ குவையட் அப்படின்னு அர்த்தம். அதாவது முயற்சி பண்ணுறதை நிறுத்துறது அல்லது அமைதியாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறுத்தி விடுறது அப்படி அர்த்தம். சரி, ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் கிவ் அப், கீப் ப்ராக்டிஸிங். டோன்ட் கிவ் அப், கீப் ப்ராக்டிஸிங் அப்படின்னா டோன்ட் கிவ் அப் அப்படின்னா நீ அதை நிறுத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். கீப் ப்ராக்டிஸிங்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் லாஸ்ட் இயர். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் லாஸ்ட் இயர் அப்படின்னா ஹி கேவ் அப்னா அவன் கைவிட்டுட்டான். ஸ்மோக்கிங், அவன் புகைப்பிடிக்கிறத கைவிட்டுட்டான். லாஸ்ட் இயர், போன வருஷத்துலேருந்து அவன் புகைப்பிடிப்பதை கைவிட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He gave up on the project after many failures. He gave up on the project after many failures. She gave up அப்படின்னா அதாவது அவள் வந்து அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டா. அந்த ப்ராஜெக்டை ஆஃப்டர் மெனி ஃபெயிலியர்ஸ், நிறைய தோல்விகளுக்கு அப்புறமா அந்த திட்டத்தை அவள் விட்டுட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.